குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் குட்சில் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 242 பேருடன் புறப்பட்ட அந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. அதில் பயணித்த 242 பேரின் நிலை என்ன என்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுப்பக்கூடிய கேள்வி நம்முன் இருக்கிறது. இந்த 242 பேரில் 230 பேர் பயணிகள் என்றும் 12 பேர் விமான பணியாளர்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்திற்குள்ளான விமானம் போயிங் ரக விமானம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. போயிங் ரக விமானம் என்றாலே பாதுகாப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்ற ஒரு முதற்கட்ட தகவல் முழுமையாக கிடைக்கப்பெறாத சூழலில் தற்பொழுது மீட்பு பணிகளுக்கே தற்பொழுது அங்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விபத்து ஏற்பட்ட இடத்தை சுற்றி போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணியில் பல்வேறு குழுக்கள் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஸ்ட்ரெச்சரில் சில நபர்கள் அழைத்து வரக்கூடிய பரபரப்பு தோய்ந்த அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் விபத்து ஏற்பட்ட பகுதியில் எந்த அளவிற்கு கரும்புகை சூழ்ந்திருக்கிறது என்பதையும் காட்சிகள் ஊடாக நம்மால் பார்க்க முடிகிறது. மீட்பு பணிகளுக்காக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து தற்போதைய தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன இந்த விபத்து குறித்து? அதாவது இந்த விமானம் என்பது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான AI-171 என்கிற விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் விமான நிலையத்திற்கு இந்த விமானம் புறப்பட வேண்டும். அகமதாபாத் விமான நிலையத்தில் புறப்பட்ட 10வது நிமிடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விமானத்தினுடைய மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி சுமார் 240க்கும் மேல், அதாவது 242 என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இதில் எத்தனை பேர் பயணம் செய்தனர் என்பது குறித்த முழுமையான தகவல் இல்லை. 130க்கும் மேற்பட்டோர் விமானத்தில் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. தீயை அணைக்கக்கூடிய பணியில் தற்போது 12க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சென்று ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். பலர் இதில் காயமடைந்திருப்பது காட்சிகள் மூலம் தெரிகிறது. அவர்கள் ஸ்ட்ரெச்சரில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. உயிரிழப்புகள் குறித்து தற்போது வரை எந்த விதமான தகவலும் இல்லை. இருப்பினும் காட்சிகளை வைத்து பார்க்கும்போது சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற அச்சம் ஏற்படுகின்றது. அந்த கரும்புகை மிக அச்சமூட்டுவதாக இருக்கிறது. அதனை வைத்து பார்க்கின்ற போது மிகவும் கோரமான ஒரு விபத்தாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் கருதப்படுகின்றது. எதனால் விபத்து ஏற்பட்டது என்பது அந்த விமானத்திலிருந்து மீட்கப்படுகின்ற பிளாக் பாக்ஸை வைத்துதான் இந்த விமான விபத்து எதனால் ஏற்பட்டது என்பதை அறுதியாக கூற முடியும். தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது வேறு ஏதேனும் விமானத்தில் வெடிப்பு ஏற்பட்டதா அல்லது எரிபொருள் டேங்க் வெடிப்பு ஏற்பட்டதா, வேறு ஏதும் வெளிப்புற காரணங்களா, பறவை மோதல் உள்ளிட்ட வெளிப்புற காரணங்களா என்பது விரிவான விசாரணைக்கு பிறகுதான் தெரியவரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.